சொல்லிடு. காவேரி டெக்ஸ்டைல்ஸ் வண்டியில சரக்கு எப்படி வந்துச்சு? யார் சொல்லி ஏத்துனீங்க? இல்ல, நான் அதை சொல்ல மாட்டேன். ஏன்? அது எங்க பிசினஸ் ரூல். யாரு மாட்டினாலும் யாரையும் காட்டி கொடுக்க கூடாது. அப்படியா? தலையில இறக்கிறவா? சொல்லிடுறேன். சொல்ல மாட்டேன்னு சொன்ன. உயிருக்கு ஆபத்துனா யார வேணாலும் காட்டி கொடுக்கலாம் பாஸ். சொல்லு, யார் சொல்லி இதை பண்ண? எங்களுக்கு அன்னைக்கு உங்க வண்டியில அனுப்புற பிளானே இல்ல. அன்னைக்கு நாங்க வேற பிளான் வச்சிருந்தோம். ஒரு பொண்ணு தான் எங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லி ரெகுலரா அந்த வண்டியில அனுப்ப சொன்னான். நம்பிக்கையான வண்டின்னு சொல்லி உங்க வண்டியில அனுப்ப சொன்னான். அவ பேரு தெரியாது. அவ முக ஞாபகம் இருக்கா? இவளா? இல்ல, இவளா? சொல்லு. இல்ல, வேற யாரா? இவங்க ரெண்டு பேருமே இல்ல பாஸ். வேற ஒரு பொண்ணு. வேற ஒரு பொண்ணா? அவ போன் நம்பர் இருக்கா? இல்ல பாஸ், எதுவுமே போன்ல டீல் பண்ண கூடாது, எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம்னு சொல்லிட்டா பாஸ். அவளை பத்தின எந்த டீட்டெயிலும் எனக்கு தெரியாது. நாங்களும் பணத்துக்காக பண்ணிட்டோம். மீடியால இருந்தா எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? வீடியோ எடுக்காத, நிறுத்து முதல்ல. உங்களுக்கு எல்லாம் இங்க என்ன வேலை? யார் உங்களை வர சொன்னது? ராமச்சந்திரன் சார். அண்ணா, உங்க பையன் போதைப் பொருள் கேஸ்ல மாட்டிக்கிட்டாராமே. அவ்வளவு பெரிய தப்பு பண்ணவரை நீங்க காப்பாத்தி வீட்டுல வச்சிருக்கிறதா சொல்றாங்களே, அது உண்மையா சார்? என்னன்னா இது? என்னதெல்லாம்? நீங்க ஜவுளி பிசினஸ் மெயினா வச்சுக்கிட்டு இல்லீகலா உங்க ட்ரக்ல போதைப் பொருளை கடத்துறதாகவும் அதுக்கு உங்க பசங்களையே நீங்க பயன்படுத்துறதாகவும் உங்க மேல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க சார். யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? முதல்ல எல்லாரும் இங்க போங்க, போங்கன்னு சொல்றல. மேடம், இதெல்லாம் சொசைட்டில உங்க அண்ணன் மேல இருக்க குற்றச்சாட்டு மேடம். இதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்துதான் ஆகணும். அப்பதான் உங்க மேல தப்பு இருக்கா இல்லையான்னு நாங்க பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்ப நீங்க கோவப்படுறதுனால எதுவுமே ஆக போறது இல்ல மேடம். இங்க பாருங்க, தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்புங்க. நாங்க எந்த கேள்விக்கு பதில் சொல்ற நிலைமையில இல்ல. எங்க பெர்மிஷன் இல்லாம நீங்க எப்படி எங்க வீட்டுக்கு வரலாம்? முதல்ல தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்புங்க. பொறுங்க சார், இப்படி டென்ஷன் ஆனா எப்படி? நாங்க இன்னும் கேட்க வேண்டியது நிறைய இருக்கு சார். சொல்லுங்க சார். ஏற்கனவே உங்க இன்னொரு பையன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா பேசிக்கிறாங்க, அது உண்மையா சார்? May I come in? சார், நீங்க அரெஸ்ட் ஆகிட்டதா சொன்னாங்களே. தப்பே செய்யாதவங்க எதுக்கு அரெஸ்ட் ஆகணும்? உங்களுக்கு இப்ப சுட சுட ஒரு பிரேக்கிங் நியூஸ் வேணும், அதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அத்த, நீ போய் குடிக்கல, அதுக்கு காஃபி கொண்டு வாப்போ. வலிமா, காஃபி எடுத்துட்டு வாங்க. ஏன் எடுத்துட்டு வர மாட்டியா? நான் மாற உன் பிள்ளைதான் இருந்தாலும் நீ பேசுனதுக்கெல்லாம் அவன் கிட்ட மன்னிப்பு கேளுனா. நான் கேளுனா. நான் என்ன பாக்குற, நீ பேசுனதெல்லாம் தப்புன்னு உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் என்னன்னா அவன் கிட்ட மன்னிப்பு கேளுனா. நான்
கேட்டு அவனை வீட்டுக்குள்ள கூப்பிடுனா. வீரா, மாமா, இவருக்கு நீங்க அப்பா, எனக்குமே நீங்க அப்பா மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க எங்க கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் மாமா. நாங்க ஏதாவது கோவத்துல வார்த்தை தப்பா பேசிருந்தா எங்களை மன்னிச்சுக்கோங்க. 2 பேரும் உள்ள வாங்க. வா, வாங்க. வாமாரா. ஏமா ஏன் நிக்கிறீங்க? உள்ள வாங்க. மாமா, எனக்கு உங்க மேல பெரிய மரியாதை இருக்கு. நான் உங்களை என் அப்பா மாதிரி தான் பாக்குறேன். இது ஒண்ணும் முதல் தடவை இல்ல மாமா. நான் நிறைய தடவை பாத்துட்டேன். என்ன பிரச்சனை நடந்தாலும், அது யார் மூலியமா நடந்தாலும், நீங்க வெளியில போக சொல்றது மாறனதான். எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் மாறன் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவானா மாட்டானான்னு நீங்க யோசிக்க கூட மாட்டீங்கல்ல. அவர் மேல உங்களுக்கு துளி கூட நம்பிக்கை இல்லையா? அவரு குடிச்சிட்டு ஊதாரையா சுத்தினாரு, அப்பெல்லாம் ஓகே மாமா. ஆனா இப்ப அவர் எல்லா பழக்கத்தையுமே விட்டுட்டாரு. இப்போ திருந்தி ரொம்ப நல்லவரா வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்க அவரை அரவணைக்கலனாலும் பரவாயில்ல மாமா. அட்லீஸ்ட் காயப்படுத்தாம இருக்கலாம்ல.